இப்போ வந்து வெளியே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரித்தனியா பத்தி பேசுறோம். ஒரு அவேர்னஸா இப்போ இன்டர்வியூஸ் போகுது, சோசியல் மீடியா பேசுது. ஆனா இன்னும் தெரியப்படாத பல ரித்தனியா இருக்காங்க. இன்னும் இருந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு as a சைக்காலஜிஸ்டா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த ரித்தனியா கேஸ் ஆறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த கேசஸ் வந்தது. சேம் டவுரி ப்ராப்ளம்னால. ஐயோ! இந்த கன்னியாகுமரியில நடந்த பிரச்சனை, கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு சூசைட் பண்ணது, அண்ட் இன்னொரு இது கவிதாவோட பிரச்சனை. ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்காங்க. அந்த பொண்ணு வந்துட்டு சூசைடுன்னு இல்ல மர்டர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது. ஸோ இன்னும் பல கேஸ் இப்போ அந்த யூடியூபர் அவரு வந்துட்டு வரதட்சணை கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை, சுதர்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மீடியா வந்து நல்ல விஷயம்தான். அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்ற மாதிரி பேசினாலும் அதுல என்ன உண்மை இருக்கு, இப்படி எல்லாம் விழிப்புணர்ச்சி இருக்கு, நீங்க வந்து மீண்டு வாங்க. இதே ரித்தன்யா ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா, கையில காசு இருக்குது, கார்ல போயிருக்காங்க, தனியா கார் ஓட்ட தெரியும், எல்லாமே இருக்கு, அப்படி வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல.